ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். உங்களுக்கு இன்னமும் பூ கட்ட தெரியாதா? கவலையே விடுங்க. 5 விதமாக ரொம்ப ஈஸியாக எப்படி பூ கட்டலாங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மெத்தடுமே ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உருட்டி கட்டுறதுங்க. காம்பு குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நெருக்கமாக பக்கம் பக்கமாக பூ வச்சுக்கணும். வச்சுட்டு நார்மலாக எப்பவும் போல் முடிச்சு போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பூக்கு 2 முடிச்சு போட்டுருங்க. இப்போ அடுத்த பூ வைக்கும்போது அப்படியே இந்த பூவை திருப்பிட்டு வைக்கணும். உங்களுக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக வரும். நார்மலாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த பூவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருகி விழுந்துருங்க. அதே மாதிரி அடுத்த பூ வச்சுட்டு உருட்டிக்கிங்க. கேப் இல்லாமல் முடிஞ்ச அளவு உருட்டிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி உருட்ட தெரியாது அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் மட்டும் நெருக்கமாக வச்சு முடிச்சு போடுங்க. நீங்கள் திருப்பி திருப்பி கட்டுறதுனால அதுவே நெருக்கமாக தாங்க இருக்கும். இன்னொன்று உருட்டி கட்டினீங்க அப்படின்னா இன்னும் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். ஒவ்வொரு பூ வச்சதுக்கு அப்புறமே அப்படி திருப்பிக்கணுங்க. இப்போ ஒரு பூ வச்சு முடிச்சு போட்டேன் இல்லைங்களா, அதை அப்படி திருப்பியிருக்கேன். இப்போ அடுத்த பூ வைக்கிறது முடிச்சு போடுறதெல்லாம் ஒரே மாதிரி தாங்க. அந்த பூ வச்சுட்டு திருப்பிக்கணும். லைட்டாக உருட்டி விட்டு முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டையாக இடையில பார்த்திங்கன்னா அந்த காம்பு தெரியும் இல்லையா, கேப்பு. இதில் அப்படி தெரியாதுங்க. திருப்பி திருப்பி நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு அந்த காம்பே தெரியாது. பூ கோர்த்தா எப்படி இருக்கும், ஒரு மதுரை மல்லியெல்லாம் வாங்கினோம்னா எவ்வளோ நெருக்கமாக உருண்டையாக இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. ஒவ்வொரு பூ வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்புறோம், அவ்வளோதான். இதில் இடையிலே கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கால் கட்டு மாதிரி இடையில கட் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. இடையிலே கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. கட்டுறது மட்டும் திருப்பி திருப்பி வச்சு கட்டுறோம். இல்லை உங்களுக்கு நல்ல உருட்டை வரும் அப்படின்னா நீங்கள் நல்லா உருட்டி கிராஸாக வச்சிங்கனாலும் இந்த மாதிரி ஷேப் வருங்க. இதே போலவே உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ கட்டிட்டு லாஸ்ட்டாக 2 முடிச்சு போட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க. நார்மலாக பூ கட்டுறதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு கட்டுங்க. அதுதான் மதுரை மல்லி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இடத்துல கூட உங்களுக்கு காம்பே தெரியாது. இன்னும் இந்த பூ விரிஞ்சதுன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே கோர்த்த மாதிரியே இருக்கும். கட்டினதுனா யாருமே நம்ப மாட்டாங்க. இதை அப்படியே நீங்கள் கொண்டை சுற்றி வச்சிங்க அப்படின்னா ஒரு பிரைடருக்கெல்லாம் கோர்த்து வச்சு அப்படி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட் நார்மல் பூ கட்டு மெத்தடே கொஞ்சம் கலர் கலராக கட்டியிருக்கேங்க. பூ கட்டுறதெல்லாம் சேம் ஒரே மாதிரி தாங்க. கீழே ஒரு சுற்றிக்கணும். 2 சைடு பூ வச்சு மேலே இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். ரொம்ப நெருக்கமாக உருட்டி கட்டணும்னு கூட தேவை கிடையாதுங்க. அப்படியே நீங்கள் வச்சு கூட கட்டலாம். அழகாக தாங்க இருக்கும் கேப் இருந்தாலுமே. நான் ஒரு 3 செட்டு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ் அந்த ஒயிட் கலர் பதி மேலே வர மாதிரி 2 சைடு ரோஜா இதழ் வச்சு ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். இதே மாதிரியே ஒரு 2 பூ கட்டிக்கிங்க. எந்த கலர் ரோஸ் இருந்தாலுமே வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பிங்க் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். அடுத்தது மறிக்கொழுந்து வைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் துளசி இலை வைக்கலாங்க. இல்லை வேறு ஏதாவது கலர் பூ க்ரீன் கலர் இலை இருந்தால் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அப்படி மடக்கி வைங்க. கொஞ்சம் பெரிய காம்பாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 இந்த மாதிரி மடக்கி வச்சுக்குங்க. அந்த ரோஜா இதழ் அளவுக்கு வர மாதிரி வச்சு கீழே ஒரு சுற்றி முடிச்சு போட்டுக்குங்க. இதே போலவே அப்படி மாற்றி மாற்றி கட்டிகிட்டே வந்தால் போதுங்க. ஒரு 3 செட்டு வச்சு கட்டுறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா கலர் அதிகமாக தான் தெரியுது. நீங்கள் இலை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட செடியோட இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த மல்லிகைப்பூ செடியோட இலையை வச்சு கூட கட்டலாங்க. அதுவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமே வாடி போகாது. இப்போ நான் ஒரு 2 முழத்துக்கு அளவாக கட்டியிருக்கிறேங்க. மீனாக வைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் கலந்து கட்டி வச்சு பாருங்கள். பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பர்ஃபெக்டான பிரைடல் ஃபேர் வேணும்னா இந்த கால்கட்டு மெத்தட் ஈஸியாக இருக்குங்க. இல்லை கட்டை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மரக்கட்டை எடுத்துகிட்டு ஒரு சைடு ஒரு ஆணியும் இன்னொரு சைடு 3 ஆணி அடிச்சுக்குங்க. நூல் எப்படி கட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆணியில் இப்படி நூலை கொஞ்சம் விட்டு பிடிச்சிக்குங்க. அந்த எதிர்பக்கமாக இருக்கிற ஆணியில் இப்படி விட்டு விட்டு மாட்டி எடுக்கணுங்க. அதாவது ஒரு சைடு விட்டு இன்னொரு சைடு மாட்டி எடுக்கணும். அப்போ உங்களுக்கு 2 வரியாக ஒவ்வொரு ஆணிக்கும் நூல் கிடச்சிரும். இப்போ இந்த லாஸ்ட் நூலையும் முன்னாடி ஒரு நூல் பிடிச்சது இல்லைங்களா, அது 2ஐயும் சேர்த்து இப்படி முடிச்சு போட்டுக்குங்க. ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்குங்க டைட்டாக. நீங்கள் ரெகுலராக பூ கட்டுறவீங்க, அடிக்கடி பிரைடல் ஃப்ளவர் ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கட்டையை உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க பூ கட்டுறதுக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி ஸ்டிஃபாக நிற்கும் பூவு. இப்போ லாஸ்ட்டாக நூல்கண்டில் இருக்க நூலை 2 மடங்கு அளந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடுவோங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கட்டும்போது உங்களுக்கு அந்த முடிச்சோட ஒட்டி தாங்க பூ வைக்கும்போது வைப்போம். அப்போ உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பின் பண்ணுறதுக்கு நூல் இருக்காமல் போயிடும். எப்பவுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நூல் கட்டி விடக்கூடாதுங்க.
அந்த நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தள்ளி வச்சு தனியாக நூலை கட்டிக்கிங்க. இந்த மாதிரி கட்டும்போது இந்த முடிச்சு போட்டு கட்டுறீங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற நூல் வந்து நீங்கள் பின் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். 2 சைடும் வந்து நமக்கு வந்து பின் பண்ணுறதுக்கு நூல் கிடைக்கும். நீங்கள் இதே வந்து நீங்கள் அப்படியே வந்து நூல்கண்ணிலேருந்து அளந்து கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூல் கிடைக்காதுங்க முன்னாடி பின் பண்ணுறதுக்கு. ஒரு 2-3 முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக வந்து ஒரு நூலை கட்டி விட்டுருங்க. இப்போ வந்து மொத்தம் 3 வரியாக வந்து நூல் இருக்குது, மொத்தம் 6 நூல் இருக்குது. இன்றைக்கி நான் ஜெரிப்ரா ஃப்ளவரும் மல்லிப்பூ வச்சு தாங்க பூ கட்ட போகிறேன். இந்த ஜெரிப்ரா ஃப்ளவர் வந்து ஒரு 4 இதழ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆணியோட 2 நூலுக்கும் அதே மாதிரி செகண்ட் ஆணியோட நூல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இடையில கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி பூ வைக்கணும். அடுத்து மல்லிப்பூ வைக்கிறது வந்து செகண்ட் தேர்டு 2க்கும் இருக்கிற கேப்பில் வந்து வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த 2 கேப்பில் 2 நூலுக்கு இடையில நான் வைக்கல, 2 ஆணிக்கு இடையில இருக்கிற கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் இருக்கிற இடத்துல தான் நான் வைக்கிறேன். இந்த நூலை எடுத்து அப்படியே மேலே போடணும். போட்டு இப்படி சென்டராக கீழ்ப்பக்கத்துலேருந்து இழுத்தீங்க அப்படின்னா முடிச்சு விழுந்துடும். அதை நல்லா டைட் பண்ணி விட்டுக்குங்க. பூ வைக்கிறத மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. ஒரு 4 இதழ் எடுத்துகிட்டு அந்த முதல் ஆணி 2வது ஆணி இந்த 2க்கும் இடையில இருக்கிற கேப்பில் தான் வந்து பூ வைக்கிறேன். அந்த 2 நூலுக்கு இடையில பூ வைக்கிறேன் ஜெரிப்ரா ஃப்ளவர். அடுத்தது வந்து செகண்ட் தேர்டு இந்த 2க்கும் இருக்கிற கேப்பில் வந்து மல்லிகைப்பூ வைக்கிறேன். இப்போ அதே மாதிரியே மேலே நூலை போட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கணும். இதே மாதிரி தாங்க கட்டணும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ஒரு துளி கூட பூ வந்து நெருக்கமாக கட்டினாலுமே மேலே ஏறி ஏறி வராதுங்க. நம்ம நார்மலாக நோட்லேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு அட்டையிலேயே கட்டும்போது பூ வந்து நெருக்கமாக கட்டும்போது மேலே ஏறின மாதிரி வரும். ஆனால் இப்படி கட்டும்போது உங்களுக்கு வந்து பூ வந்து அப்படியே அசையவே செய்யாதுங்க, அப்படியே இருக்கும். பூ வைக்கும்போது மட்டும் ஒரே அளவாக சரிசமமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஜெரிப்ரா ஃப்ளவரும் சரி மல்லிப்பூ சரி ஒரே சைஸாக வர மாதிரி வச்சுக்கணும். லாஸ்ட்டாக எப்பவும் போல் ஒரு 3 முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. பின் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கேப் விட்டு இந்த சைடும் கட் பண்ணிடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட் முடிச்சே போட வேணாங்க, அப்படியே கட்டலாம். ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பார்டர் லேஸ் வந்து 2 வரி வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு நூலை வந்து கட்டி விட்டுருங்க. இப்போ அந்த நூல் கட்டின முடிச்சுக்கு மேலேயே அந்த சவுக்கு இலையை வந்து வச்சுக்கணும். வச்சு இந்த மாதிரி எப்பவும் போல் பூ முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா அந்த கீழே இருக்கிற காம்பை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து மல்லிகைப்பூ வைக்க போகிறேன். மல்லிகைப்பூ வந்து ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வைக்கணும். அதாவது முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு 2 மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரு மல்லிகைப்பூ மட்டும் சென்டர் வைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு ஒரு சுற்றிட்டு இடது பக்க விரலில் வந்து பின்பக்கமாக அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் வலது கையை எடுக்கணுங்க. நீங்கள் அப்படியே சுற்றிட்டு லூஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பூவெல்லாம் உருகி விழுந்துடும். எப்பவுமே ஒரு சுற்றிட்டு ஒரு விரலை வந்து பின்னாடி பக்கம் வந்து நூலை பிடிச்சிக்குங்க. 5 பூ மல்லிகைப்பூ வச்சுட்டு அடுத்தது மறுபடியும் இலை வைக்கிறேன். இதுலேயே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காம்பை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இல்லை உங்களுக்கு வந்து அந்த பச்சை கலர் இலை அதிகமாக தெரியணும்னா 2 மல்லிகைப்பூ கூட இடையில வைங்க. இல்லை பூ கம்மியாக இருக்குதுனாலும் மல்லிகைப்பூவை கம்மி பண்ணிவிட்டு அந்த இலையை ஜாஸ்தியாக வைங்க, பார்க்கவும் அழகாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி 5 மல்லிகைப்பூ வச்சு அதுக்கு அடுத்தது வந்து இலை வச்சுருக்கேன். இப்போ அடுத்த செட்டும் அதே மாதிரியே கட்டுறேங்க. ஒவ்வொரு தடவை பூ வைக்கும்போதும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். முந்தின பூவோட காம்பு தெரியாத மாதிரி இறக்கி வைக்கணும். அதே மாதிரி ஒரு சுற்றிட்டு விரலில் வந்து இப்படி பின்னாடி பக்கம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் வலது கையை எடுக்கணும். இதே போலவே உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ சுற்றிக்கிங்க. லாஸ்ட்டாக 2 சுற்றிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பிக்கணுங்க. உங்களுக்கு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஷேப்பே தெரியாது. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். லாஸ்ட்டாகவும் இலை வேணா வச்சுக்கோங்க, அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த காம்பு அதே மாதிரி அந்த ரோப்பு வந்து லேஸும் எச்சா இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் முடிச்சு போட ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி பூ முடிச்சு போட்டுக்கலாங்க. அந்த காம்பு மேலே படுற மாதிரி நல்லா 2 முடிச்சு போட்டுக்குங்க. உங்களுக்கு இன்னும் நீளமாக கட்டுறதுக்கு வேணாலும் அந்த ரோப் விட்டு கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மெயினாக ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து ஃப்ளவர் ஜுவல்லரி செய்வாங்க இல்லைங்களா, அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம விளையல் மாதிரி யூஸ் பண்ணலாம், கொண்டை சுற்றி வைக்கலாங்க, நல்லா வளைவாக அழகாக இருக்கும். இதை நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கைக்கு தாங்க செஞ்சுருக்கேன். இப்படி கைக்கு வந்து விளையல் மாதிரி 2 கையிலையும் போட்டு விட்டுக்கலாங்க. ரோப் மட்டும் கொஞ்சம் சேர்த்து விட்டு கட் பண்ணிக்கிங்க, அழகாக பின்பக்கமாக கட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சுத்தமாகவே பூ கட்ட வரல அப்படின்னா இப்படி வித்தியாசமாக கோர்த்து பாருங்கள். 2 சைடும் 2 பூ வச்சு சென்டராக ஒரு பூ வைக்கணும். இது வந்து 1 சைடு கோர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நூலில் முடிச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தள்ளி முடிச்சு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு முடிச்சு போட்டு கொஞ்சம் தள்ளி அந்த பின் பண்ணுறதுக்கெல்லாம் விட்டு முடிச்சு போட்டுக்குங்க. பூ கோர்க்கிறது இந்த மாதிரி தாங்க. 2 சைடும் 2 ஒவ்வொரு பூ வரணும், நடுவில் ஒரு பூ வரணும்.
வலது இடது சென்டர்னு சொல்லி இப்படி 3 இதாக கோர்த்துக்குங்க. ரொம்ப அழகாக அப்படியே 3 வரியாக வரும். நல்லா நெருக்கி நெருக்கி கோர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன் மாறாமல் கிடைக்குங்க. அப்படியே 3 லைனாக பூ கிடைக்கும். இன்னொன்று இந்த மெத்தடில் நீங்கள் பூ கோர்க்கும்போது பூவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தாங்க தேவைப்படும். எல்லா சைடுமே பூ இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கோர்த்து முடிச்சது காமிக்கிறேன் பாருங்கள். ஒன் சைடு கோர்த்த மாதிரியே இருக்காதுங்க. அந்த ஷேப்பாக மட்டும் அப்படியே கீழே வந்து இழுத்து விட்டு வச்சுருங்க. சென்டர் லைன் ஒன்று வரணும், 2 சைடும் ஒவ்வொரு லைன் வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக வரணுங்க. ஒரே சைஸ் பூவை எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நூலுக்கு இழுக்கும் போதும் அந்த பூவை அழுத்தி பிடிச்சிட்டு ஊசி நூலையும் தாங்க மேலே இழுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக 2 சைடுமே வந்து முடிச்சு போட்டு விட்டு கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப அழகாக அப்படியே ஃபுல் சைடு பூ வருங்க. இதில் ஏதாவது ஒரு மெத்தடாவது உங்களுக்கு பூ கட்டுறதுக்கு ஈஸியாக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.